சோசலிச குடியரசின் 68வது சுதந்திர தின நிகழ்வுகள் நீர்கொழும்பு பெரியமுல்லை பகுதியில் நீர்கொழும்பு அல் சபாப் விளையாட்டு குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு நீர்கொழும்பு அலிஹிலால் மத்திய கல்லூரியின் முன்னால் அமைந்திருக்கும் மைதானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இத்தருணத்தில் இங்கு சுமார் 5 இலங்கை தேசிய கொடிகள் ஏற்றப்பட உள்ளன. இதற்கான முக்கிய பிரதம அதிதிகள் தற்போது உரிய இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான காணொளிகளை உடனுக்குடன் தருவதற்கு எமது யூடிவி குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். யூடிவி செய்திகளுக்காக MA முஜீப், நீர்கொழும்பு அலிஹிலால் மத்திய கல்லூரியின் பிரதான முன்வாயிலில் இருந்து. නිගබෝ ප්‍රධාන පූජකතුමා වන හරිස් හසුරත් මහතා, අල්හිලාල් විදුහල්පතිතුමා කරු සෞම්‍ය මහතා, එවැනිම නිගබෝ කාලක සභාවේ නායක හමිස් මහතාත් මේ ප්‍රධාන උත්සවයට நீர்கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அல்ஹாஜ் MAZ ஃபரீஸ் அவர்களையும் வருக வருக என்று அல்ஷபாப் விளையாட்டு கழகம் சார்பாக இங்கே வரவேற்றுக் கொண்டு இந்த வைபவத்தை ஆரம்பிக்கும் இன்னும் சற்று நேரம் இருக்கிறது என்பதையும் ஞாபகமூட்டிக் கொண்டு ஊர் மக்களாகிய அனைவர்களும் இந்த இடத்துக்கு இயன்றளவு வருகை தருமாறு உங்கள் அனைவர்களையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இந்த சுதந்திர 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்வுக்கு உங்கள் அனைவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு இன்னும் சற்று வேளையிலே நீர்கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் MAZ ரமீஸ் அவர்களும் வருகை தர இருக்கின்றனர். அவர் வந்தவுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த 68வது சுதந்திர தின நிகழ்வு, இலங்கை தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். طلبت عرب قريبة مع عرب لقد وكافين عرب قريبة قبل شيشت بولبي سرعة مولي تماما كافين عرب قريبة أبي عرب لقد وسرعة مولي تماما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما ووجدك ضالا فهدى ووجدك ضالا
பேஷிமாம் அல்ஹாஜ் சிராஜ் காரி நுவாரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் முக்கிய நிகழ்வான 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக எமது அழைப்பை ஏற்று இந்த தேசிய கொடிகளை ஏற்றி வைக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். நீர்கொழும்பு பெரியமுல்லை பிரதேசத்தில் சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக பெரிய பள்ளிவாசலில் பேஷிமாமாக கடமை புரியக்கூடிய அல்ஹாஜ் அஷேக் ஐஎல்எம் ஹனீஃபா ஹசரத் அவர்கள் மற்றும் நீர்கொழும்பு நிர்வாக சபை கௌரவ தலைவர் அல்ஹாஜ் எம் ரமீஸ் அவர்கள், அதேபோல் நீர்கொழும்பு அல்ஹிலால் மத்திய கல்லூரியின் கௌரவ அதிபர் எம் பஹ்மி சார் அவர்கள், அதேபோல் மேல் மாகாண சபை கௌரவ உறுப்பினர் அல்ஹாஜ் ஷாஃபி ரஹீம் மற்றும் நீர்கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜ் எம்.ஏ.Z. ஃபரீஸ் அவர்களும் இந்த இடத்துக்கு இந்த கௌரவமான இலங்கை தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சட்ட வேளையில் இன்ஷா அல்லாஹ் அவர்களின் கரங்களினால் இந்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. அடுத்த நிகழ்வாக அந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. இதனை பற்றிய அழைப்புக்காக வேண்டி சகோதரர்களிடம் ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். Silakaru Ridas Sabariban Hatahata Vasada Ridas Sabariba Dache Wasariban Den Kyap Kakai Ape Pradana Butan Pastedaba Den Silaka Dache Wasariban Den Wasariban Sitwa Hetasu Silaka Jatika Kia Arayam Karavita Sudanam Silutada Degati Sabaribata Saradara Katawa Gaurate Pradibata Silaka Hatahasavada නිදහස් සංවත්සර උත්සවයේ ශ්‍රී ලංකා ජාතික ගීය ඉන් පසුව හැසීමට සූදානම් සියලු දෙනාම එක්සත් සිටීමේ තීරණය සිටි ජාතික ගීයට අපි ගරු කරමු.
நீர்கொழும்பு பெரியமுல்லை මේ ගමුව ප්‍රධාන පල්ලියේ පොලිස්තුමා ප්‍රධාන පොලිස්තුමා අනිගෝමදේ සහ පල්ලියේ කාර්ය මණ්ඩලය ඇතුළු මෙහි පැමිණ සිටින නාගරික සහ පළාත් සභා මන්ත්‍රීවරු ඇතුළු පැමිණ සිටින හැමෝටම මගේ සලාමය අස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු. මිත්‍රවරුනි සහෝදරවරුනි ළමයිනි අපි අද දින මෙතන සමරීමේට පැමිණ සිටින්නේ අපේ මාතෘ භූමියට අපේ ලංකාවට නිදහස ලැබිලා 68 වනි අවුරුද්ද 68 වනි නිදහස සමරීම සඳහා මෙතන පැමිණ සිටින්නේ. ඒ ගැන අපි සන්තෝෂ ප්‍රීතිය අපි හැමෝටම අපි දන්වා සිටිනවා. අපි සිටින්නේ ප්‍රීතියෙන් මන්ද අපිට නිදහස ලැබුණයි කියන එකම මේ කාරණාව හින්දා මේ නිදහස අපිට ලැබුණේ විදේශ පාලකයන්ට යටතේ තිබු මේ රට ඒ කියන්නේ 1815 සිට 1948 පෙබරවාරි මාස 4 වෙනිදා වෙනකම් මේ යට විදේශ පාලකයන්ට යටතේ තිබුණේ. එදා සිටම මේ රට බේරා ගැනීමට විදේශ පාලකයන්ගෙන් ගලවා ගැනීමට මුදවා ගැනීමට මේ අපේ රටේ මිනිස්සු හුඟක් සටන් කරා. ඒකේ මුස්ලිම් දෙමළ ද්‍රවිඩ සිංහල ભેදයක් නැතුව හැමෝම එකම වෙලා සටන් කරලා මේ රට අපි නිදහස් කරගත්තේ. අපි සම්වේශයෙන් කියනවා නම් හුඟක් අය ඉන්නවා. නමුත් අපි හැමෝම හඳුනන තමයි ටීපී ජායා මහත්තයා, ටීපී පොන්නම්පල මහතා, ඒ වගේම ටීඑස් සේනානායක මහතා ඇතුළු හුඟක් ඒ වගේම හුඟක් මිනිස්සු මේ ගැන සටන් කරා. අන්තිම හරියදී අපිට කොහොම හරි 1948 රට බාර දීලා යන්නට වුණා මේ විදේශ පාලකයන්. එදා සිට අපිට මේ නිදහස ලැබී තිබුණා. නමුත් අපේ අවාසනාවන්තයක් කියලා කියන්න වෙන්නේ මන්ද 1970 අගභාගයේ හරියේදී තව රට ඇතුලේ තවත් යුද්ධයක් ඇති වුණා. ඒක තමයි LTTE කියන නමින් ඇති වෙච්ච යුද්ධය. මේක විදේශ බලවේගයකින් කුමන්ත්‍රණයක් වෙන්නත් පුළුවන්. ඇත්තම මේ යුද්ධය අවුරුදු 30ක් තිස්සේ තිබිච්ච නිසා අපේ රට සංවර්ධනයක කරා යාමට තිබිච්ච මේ රට වැටිලා ගියේ. නමුත් අපේ වීරයන් යුද හමුදාවන් හැමෝම සටන් කරලා ආයෙත් අපේ රට මේකෙන් බේරගත්තා. අපිට මේ රටේ නිදහස ලැබුණා. සාමයෙන් ජීවත් වෙන්න අපිට අවස්ථාවක් ලැබුණා. ඒ සහෝදරවරුනි අපි හැමදෙනාම මේ රට වෙනුවෙන් සටන් වෙච්ච මේ සෙවලුව අද දින අනිවාර්යෙන් අපි මතක් කරන්නට ඕන. ඒ වගේම නිදහස ආරම්භ දෙන්න අපිට සටන් කරන නිදහස ආරම්භ දීපු මේ කට්ටිය අපි අනිවාර්යෙන් මේ මතක් කරන්නට ඕන. ගෙවල් වල අපි පොඩි දරුවන්ට මේ ගැන කියන්නට ඕන. උගන්වන්නට ඕන. මේ රට කොහොමද තිබුණේ? කොහොමද අපිට මේක සාමය ඇති වුණේ? ඒක නිදහස කොහොමද ඇති වුණේ? මේ වගේ යුද්ධයක් ඇයි ඇති වුණේ? ඇයි මෙහෙම මේ යුද්ධයෙන් අපිට කොහොමද ගැලවුම හම්බුනේ කියලා හැම එකක්ම අපේ පොඩි දරුවන්ටත් අපි කියලා දෙන්න ඕන. මන්ද මේ වගේ දෙයක් ආයෙත් වෙන්නේ නැතුව තියෙන්නේ. සහෝදරවරුනි අපි ගැන අපිට තියෙන්නේ ලොකු අභියෝගයක්. මේ අවුරුදු 30ක් ඒ කියන්නේ 1979
ඇත්ත අගභාගයේ ඉඳලා මේකට වැච්ච අර අවුරුදු 30 යුද්ධයෙන් පස්සේ අපේ කියන ජනතාව ඇතුළේ කියන සිත් බැඳිලා තියෙන්නේ. අපිට තියෙන අභියෝගය ඇවිල්ලා මේ සිත් එක්කල් කරගෙන. ඒ කියන්නේ අපි හැමදේම සාමයෙන් ජීවත් වෙන්නට සංහිඳියාවෙන් ජීවින්නට අපි හැමදේම අපේ ජීවිතය හරිගස්ස ගන්න ඕන. අපේ වැරදි හරිගස්ස ගන්න ඕන. අපි එක එක්කෙනා අනිත් අයට ඇඟිලි දික් කරන්නේ නැතුව අපේ වැරද්ද මොකක්ද කියලා අපේ තියෙන වැරදි හොයාගෙන අපි අපිව හදාගත්තා නම් මේ රට හදන්න ලේසි. අපිට මේ රට සංවර්ධනය කරන්න ලේසි. අපේ ජීවිතය සංවර්ධනය වෙන්න ලේසි. මේකට අපි මුස්ලිම්වරු හැටියට අල්ලාහ් ජල්ල ශානහු තාලා අපිට කුර්ආනයේ කියා දීපු විදිහට නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමා අපිට පෙන්වා දීපු විදිහට අපේ ජීවිතය අපි හරිගස්ස ගත්තා නම් අපේ ජීවිතය නිවැරදි කරගත්තා නම් අපිට සන්තෝෂමත් ජීවිතයක් ඒ වගේම රටට සන්තෝෂමත් සමාජයක් ඇති කරන්නට මේක වගබලයි කියලා අපිට අපි හැමෝම සාමයෙන් සංහිඳියාවෙන් අනිත් සමාජයත් එක්ක මුස්ලිම් නොවන සමාජයත් එක්ක සාමයෙන් ජීවත් වෙන්න අල්ලාහ් ජල්ල ශානහු තාලා අපිට ශක්තියක් ධෛර්යයක් ලබා දෙත්වා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්පය මම අවසන් කරනවා. වඅලයිකුම් සලාම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. சிறிய உரையை நிகழ்த்திய ஷேக் யாசினாமி ஹதரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரு 2 வார்த்தைகளை பேசிவிட்டு செல்லுமாறு கௌரவமாக எமது பெரிய பள்ளிவாசல் திருதவ பேசிமாம் அஷேக் ஐயல்லம் அனீஃபா ஹதரத் அவர்களை இங்கே அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். எமது தாய் நாட்டின் சுதந்திர தின விழா 68வது இந்த விழாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய விசேட அதிதிகளாக புறம் அவர்கள் மற்றும் ஆலமாக்கள் நிர்வாக சபையினர்கள் மாணவர்கள் சபாசன் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் முதல் எனஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நமது இந்த இலங்கை ஸ்ரீலங்கா நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து 68வது வருடத்தில் 67வது வருட நிகழ்விலே நாம் கலந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாடு நம்முடைய நாடு, தாய் நாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தாய் நாடு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தாயை எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கிறாரோ அதே போல நம்முடைய இந்த தாய் நாட்டை, எங்களுடைய தாயை எப்படி கண்ணியப்படுத்துகிறோமோ அதே போலதான் நம்முடைய தாய் நாட்டையும் கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு முக்கிய கவனம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே நாம் இருக்கிறோம். எனவே என்னுடைய தாய் நாடு என்று சொல்லுகின்ற பொழுது தாயை சங்கைப்படுத்துவது போல் நாம் சங்கைப்படுத்த வேண்டும். அந்த தாயை கண்ணியப்படுத்துவது போல் நம்முடைய தாய் நாட்டை கண்ணியப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மக்கமா நகரம் தாய் நாடு. அவருடைய மக்கமா நகரத்திலே முஷ்ரிக்கீன்களுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் அந்த மக்கமா நகரத்தை விட்டு விடை பெறுகின்ற பொழுது அந்த மக்கமா நகரத்தை பார்த்து, தாய் நாட்டை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். நான் பிறந்த நாடு, இந்த ஊரை விட்டு நான் சொல்லுகிறேன், என்னை இந்த முஷ்ரிக்கீன்கள் வெளியேற்றாவிட்டிருந்தால் நான் இந்த நாட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு நான் வெளியேறியிருக்க மாட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனா நகரத்துக்கு சென்ற பொழுதும் கூட மக்கமா நகரத்தை நினைத்து அறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். இந்த வரலாறுகளை நாங்கள் பார்த்துகிறோம். அதே போலதான் இந்த தாயின் நாட்டு மன்னரை பாதுகாத்த ஒரு பெண்மணியினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த தாயின் நாட்டு மன்னரை பாதுகாத்த அந்த பெண்மணி அந்த அரசரை மன்னரை காட்டி கொடுக்காத காரணத்தினால் போர்த்துகேயர்களால் அழுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பொழுது கூட அவர்கள் அந்த மன்னர் அந்த தாயை பார்த்து மா அரசே என்று சொன்ன பொழுது கூட
அந்த அந்த தாய் மன்னரை பாதுகாத்ததற்காக வேண்டிய அந்த பட்டத்தை கொடுத்து அந்த ஊவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரையை முன்னேற்றிய வரலாறுகளில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய தாய் நாட்டுக்கு நாங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் தாய் நாட்டை விரும்பக்கூடியவர்கள். எங்களுடைய தாய் நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் வாழக்கூடியவர்கள் என்பதை நாம் நிரூபித்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எம்முடைய தாய் நாட்டை நாம் நேசிப்போம், எம்முடைய தாய் நாட்டுக்கு நேசமுள்ளவர்களாக இருப்போம். அந்த நாட்டை எந்த மன்னர் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவர்களோடு நாம் ஒத்துழைத்து நாமும் என்னுடைய தாய் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தினத்திலே பணிவாக உங்களிடத்திலே கேட்டு முடித்துக் கொள்ளுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த சுதந்திரமான தினத்திலே தாய்நாட்டின் நேசம் பற்றி ஒரு சிறிய நேரம் சிறிய உரையை நிகழ்த்தினாலும் மிகவும் தெளிவாகவும் அருமையாகவும் இந்த விடயத்தை எனக்கு கூறித்தந்த பெரிய பள்ளிவாசலின் பிறந்தநாள் பேஷி முகமது ஷேக் ஐயம் ஹனீஃபா ஹதரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது மேல்மாகாண சபை உறுப்பினர் கௌரவ ஷாக்கிர் ரஹீம் அவர்கள் இன்னும் 2 வார்த்தைகளை நம் மத்தியில் பேசுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளப்படுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரிய உலமாக்களே, இங்கே வருகின்றிருக்கும் பள்ளி சபை உறுப்பினர்களே, நகர சபை உறுப்பினர்களே, இங்காமட்டிருக்கும் முக்கியஸ்தர்களே, சகோதரர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று இந்த நிகழ்வு 68வது சுதந்திர தினம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், இந்த 68வது சுதந்திரம் எங்களுக்கு சுதந்திர நிகழ்ச்சி நாங்கள் கொண்டாடுவது போல எங்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய சமூகத்துக்கும் சில 3 விடயங்கள் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் இது நூறாகவும் எங்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் மறக்கலே என்று சொல்லும் போதும் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் கோவப்படுறார்கள். பெரும்பான்மையை சேர்ந்தவர்களுக்கும் தெரியாமல் மறக்கலே என்ன சொல்றேன்னு சொல்லி தம்பியாண்டு சொல்லுவாங்க. தம்பியாண்டு சொன்னாலும் எங்களுக்கு சரியான போகும்போது அதே மாதிரி அவர்கள் அந்த வார்த்தைகளை பாதிக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரிய தம்பியாண்டு சொன்னா என்னன்னு சொல்லி ஹம்பையாண்டு சொல்லுவாங்க. ஹம்பையாண்டு சொல்லும் போது அதுவும் எங்களுக்கு தெரியாது ஹம்பையாண்டு என்னது சொல்றது. அவங்களுக்கும் பெரும்பான்மை சமத்துக்கும் தெரியும் ஹம்பையாண்டு என்ன சொல்றது. மரக்கரை என்று சொல்வதுதான் மாவ ரக்கப்புள்ளி. அதுதான் எங்க அனுப்ப மோடி அவர்கள் சொன்னாங்க. அன்று வெள்ளக்கார ஆட்சியாளர்கள் அரசரை திரட்டி கொண்டு போகும்போது அவர் ஒளித்திருந்த இடத்தில் அந்த தாய் கண்டு அந்த அரசனை காட்டி கொடுக்காம ஈக சந்தர்ப்பத்தில் கூடத்தான் அந்த அந்த தாயை வெள்ளக்காரன் வெட்டி போட்டது கண்ட அந்த அரசன் வந்து அந்த ரத்தத்தில் கையை வைத்து எடுத்துதான் சொன்ன மாவ ரக்கப்பொல்லேன்னு தான். அதுதான் மறக்கலேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பட்டத்தை தந்துதான் எங்களுக்கு மறக்கலேன்னு அது. ஆனால் எங்களோட அதை மனசு கிடைக்கும் இது ஒரு தவறான மனசுன்னு சொல்லி அதே மாதிரிதான் தம்பி என்று சொல்லுது. தம்பி என்று சொன்னா தமிழ் வார்த்தை மல்லி என்று சொல்றது. அதை பெரும்பான்மை சமூகத்தை கண்டால் சொல்லுங்க. தம்பி என்று சொல்றது மல்லி. எங்க லொக்குவாமா கேணுக்குன்னா மே மல்லி கேணுங்க தம்பி கேணுங்க. அது ஒரு பிரச்சனையாக பார்க்கிறாங்க. அம்பியாக சொல்லும் போது இது எங்கட மக்கள் அம்மந்தொட்டில் வந்து வாழ்ந்து அவங்க அந்த பிரதேசத்திலிருந்து இலங்கை பூராக போகும்போது அவர்களுக்கு சொன்னாங்க மீ அம்பே எவிலினான்னு சொல்லி அம்பேன்னு சொல்லும் போது நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். மாத்திரையான் கொழும்பான் நீர் கொழும்பான் என்ற ஒவ்வொரு பிரதேசத்துக்கு போனால் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் இவர்கள் இந்த ஊரை செய்தவர்கள் சொல்லி. இதுதான் அம்பையாண்டு சொல்றது. அம்மா சொல்றது வர சோட் போமா சொல்றது அம்பையாண்டு சொல்லி. இதுக்கு நாங்கள் எவரும் போய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தையை சொன்னால் திருத்த முகத்துடன் அதை 7 மணி தெளிவுபடுத்த 7 மணி சொன்னால் தெளிவுபடுத்த சொன்னால் அது விஷயம் நன்றாக இருக்கும். மாஷா அல்லாஹ், இதை நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுவது போல இந்த சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு பெரும்பான்மை சமூக சிலர் இதில் பார்க்கிறார்கள். பதவி பட்டாசைகள் ஆட்சிகளை எடுப்பதற்கும் பக்கசார்பாக நாங்கள் மிச்ச பேர்
செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதற்கு கலந்து கொள்ளாமல் அது ஒத்துழைக்காமல் நியாயமான நேர்மையான முடிவுகளுக்கு நாங்கள் வந்தோம் என நிச்சயம் அல்லாவுடைய எங்களுக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்பாடு அல்சபாப் எங்கள் இளைஞர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நீர்கோள்களை இந்த பிரதேசத்தில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்ததற்கு நான் முதல் நன்றியை கூறி இதே போன்று நிகழ்வுகளை நன்று எங்களுடைய பிரதேசத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து செய்து சொன்னால் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமாக முன்னேற்ற கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கூறி என்னுடைய பேச்சை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வசலாம். எமது வேண்டுகோளினை ஏற்று இந்த சுதந்திர தின நிகழ்வில் ஒரு சிற்றுரை நிகழ்த்திய மேல்மாகாண சபை உறுப்பினர் கௌரவ ஷாஃபி ரஹீம் அவர்களுக்கு எமது அல்சபாப் விளையாட்டு கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வை நிறைவு பெறும் தருவாயில் இருக்கின்றது. இறுதியாக ஒரு கசீதாவை வழங்குவதற்காக வேண்டி மாணவன் ஷப்கி அஹ்மதை இங்கு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. هو سيدنا رسله الله رسولا وسيدنا رسله الله حبيبا وسيدنا أشرف من كل نبي وسيدنا أشرف من كل نبي سيدنا رسله الله حبيبا وسيدنا رسله الله رسولا وسيدنا أشرف من كل نبي وسيدنا أشرف من كل نبي سيدنا رسله الله شفيعا وسيدنا رسله الله محيطا لنا دين معه لنا خلق معه لنا أفلام هو حاكمنا أحكمنا دين يسيرا هو حاكمنا أحكمنا دين يسيرا سيدنا رسله الله رسولا وسيدنا رسله الله حبيبا وسيدنا أشرف من كل نبي سلام. அந்த அருமையான கசீதாவை தொடர்ந்து இறுதி நிகழ்வாக நன்றி உரையை வழங்குவதற்காக நாம் அழைக்கலாம். அல்லாஹ்வின் பேருதவினால் ஒரு நாள் ஏற்பாட்டிலே ஒரு மசூரா செய்து முடிவெடுத்து மேற்கொள்ளும் அல்சபாப் விளையாட்டு கழகத்தினால் இந்த 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. முதற்கண் அல்லாஹுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக எமது இந்த குறுகிய அழைப்பினை ஏற்று இந்த கொடியேற்றும் நிகழ்வுக்கு வருகை தந்த நீர்கொழும்பு பெரிய பள்ளி வாசலின் திருநவ இமாம் அல்ஹாஜ் ஷேக் ஐஎல்எம் ஹனீஃபா ஹஜ்ரத் அவர்களுக்கும், அதேபோல் நீர்கொழும்பு பெரிய பள்ளி வாசல் நிர்வாக சபை கௌரவ தலைவர் அல்ஹாஜ் MAM ரமீஸ் அவர்களுக்கும், நீர்கொழும்பு அலிஹலால் மத்திய கல்லூரியின் கௌரவ அதிபர் MAM ஃபஹ்மி சார் அவர்களுக்கும், அதேபோல் மேல்மாகாண சபை உறுப்பினர் கௌரவ ஷாஃபி ரஹீம் அவர்களுக்கும், மாநகர சபை உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜ் MAZ ஃபரீத் அவர்களுக்கும் மற்றும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எமது இன்றைய தினம் உரை நிகழ்த்திய கௌரவ அல்ஹாஜ் ஷேக் ரியாஸ் இன்னாமி ஹஜ்ரத் அவர்களுக்கும், அதேபோல் சிராத்தை ஓதி இந்த நிகழ்விலே ஆரம்பித்து வைத்த அல்ஹாஜ் ஷேக் சிராஜ் நுவாரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்களாகிய மூத்த நிர்வாக உறுப்பினரும்
முன்னாள் தலைவரும் இந்நாள் பிரதம நிர்வாகியுமான அல்ஹாஜ் MSM அன்வர் அவர்களுக்கும், அல்ஹாஜ் ரிஸ்வான் அவர்களுக்கும், அல்ஹாஜ் நசீர் அவர்களுக்கும், இடத்துக்கு வந்துவிட்டு சென்ற அல்ஹாஜ் சதூர்தீன் மற்றும் அல்ஹாஜ் ரஹ்மத் அலி அவர்களுக்கும் அல் ஷபாப் விளையாட்டுக் கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இடத்துக்கு வருகை தந்த எமது சமாதான நீதவான் முயின் அவர்களுக்கும், அத்தோடு ஏனைய கௌரவமான உலமாக்கள் மற்றும் ஊர் மக்கள், பிரதேசவாசிகள், அதேபோல் அல் ஷபாப் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் மற்றும் மதரசா மாணவர்கள் அனைவர்களுக்கும் இந்த கௌரவமான நிகழ்விலே கலந்து சிறப்பித்தமைக்காக எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. මාධ්‍ය UTV ශ්‍රී ලංකාවේ උදේ 7 පොළ පැමිණි මේ විශේෂ විකාශිත කැමරීමේ පැමිණි සිටින මේ UTV සමග දෙදෙනාට අපි ස්තුතිවන්ත වෙනවා. අපි දැන් සලාතෙන් සමුගමු. සිරාත් මොළවින් සලාතෙන් දෙක් ක්‍රම කරමු. Ya